everyone, this is Pavitra. என்னடா இவ துணியெல்லாம் களைச்சி போட்டு என்ன பண்ண போறா, என்னதான் செய்ய போறா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன். இன்னைக்கு நாம பேக்கிங் தான் பார்க்க போறோம். பேக்கிங் ஃபார் வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்டே வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் தஞ்சாவூர்ல. ஸோ நாங்க எல்லாருமே பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு அங்க போறோம் 2 நாளைக்கு. ஸோ அதுக்கான பேக்கிங் விளாக் மாதிரி காட்டலாமே அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது யாரெல்லாம் பேக்கிங் பண்ணா அதெல்லாம் பார்க்க பிடிக்கும். அவங்க என்ன வச்சிருக்காங்க, எப்படி அரேஞ்ச் பண்றாங்க, அதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கும். ஸோ நம்மளும் அப்படி பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதையும் ஒரு கான்டென்ட் நான் மாத்திட்டேன். ஸோ உங்களுக்கு நான் எப்படி பேக் பண்ண போறேன் அப்படின்னு தான் காட்ட போறேன். போறது 2 நாள் தான். ஸோ சும்மா மேலாப்புல உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னென்னலாம் எதை எடுத்துட்டு போவேன், எப்படி நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி சும்மா நான் காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ள போலாம். இட்ஸ் டைம் டு பேக் மை திங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், ரிவர்ஸ்ல அடுக்குவேன். ரிவர்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா, ரிசப்ஷன் ஃபர்ஸ்ட்ன்ற ரிசப்ஷனை ஃபர்ஸ்ட் அடிக்கிற மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எடுத்து போடுவோம். இப்போ மேல இருக்கிறதெல்லாம் களைப்போம், களைச்சி அடியில இருக்கிறத எடுப்போம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு நமக்கே தெரிஞ்சிச்சு இல்ல. அதனால என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஈவெண்ட் எதுவோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட்ல அடிக்கிடுவேன். புரியுதா? இல்ல புரியல. கடைசியில என்ன ஈவெண்ட் போறனோ அதுதான் ஃபர்ஸ்ட் நான் அதுல அடுக்குவேன். ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறேன்னா, மேரேஜ்க்கு கட்ட போறது, அதாவது மார்னிங் கட்ட போறதை நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன். சாரி தான் கட்ட போறேன். இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சொல்லுங்க, இது வந்துட்டு என் பாட்டியோட சாரி. அவங்க வந்துட்டு இது நீ எடுத்துக்கோ, நீ கட்டிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நியூ சாரி அவங்களுக்கு யாரோ எடுத்து கொடுத்தாங்க. ஏதோ ஃபெஸ்டிவல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இந்த கலர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் கேட்டேன், எனக்கு கொடுக்குறீங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் கடன்னு போய் ப்ளவுஸ் தைச்சு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் நான் கட்ட போறேன். ரொம்ப சிம்பிளா ஒரு பாட்டில் கிரீன்ல சூப்பரா இருக்கும். இந்த கிரீன் காம்பினேஷனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, அதை கட்டிக்கலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உள்ள பிளவுஸ் இருக்கு, இன்ஸ்கர்ட் இருக்கு. நான் அப்படியே செட்டா எடுத்து ஃபர்ஸ்ட் அடிக்கிட்டேன். ஸோ காலையில போட வேண்டிய காஸ்டியூம் பிக். இப்போ வந்துட்டு ரிசப்ஷனுக்கு போட வேண்டியது, அதாவது ஃபர்ஸ்ட் டே போட வேண்டியது. ஸோ அதுக்கு என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு லெஹெங்கா செட் மாதிரி எடுத்திருந்தேன் ஆன்லைன்ல. இது வந்துட்டு நல்ல செம்ம ஃபிளாரா இருக்க ஒரு ஸ்கர்ட் வரும். இது வந்துட்டு இதே மாதிரி நான் பிளாக்ல வச்சிருக்கேன். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் அது வாங்கியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரேட்டுக்கு இட்ஸ் சம்திங் அரௌண்ட் 800 அப்படிதான. ஃபிளார்ஸ் அந்த சுத்துனா நல்ல பாபி டால் மாதிரி இருக்கும், அழகா சுத்தம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதுலேயே வேற கலர்ல டிஃப்ரெண்டான கலர்ல ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு பேர் பண்ற மாதிரியான இந்த பிரைட் கலர் பிளவுஸ். இது ரெண்டுமே நான் வந்துட்டு பேர் பண்ணி உங்களுக்கு நான் கெட் ரெடி வித் மீல போடுறேன். ஸோ அதில் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்க நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றது. அண்ட் இதுக்கான இன்னர்வியர்ஸுமே நான் உள்ளே வச்சிருக்கேன். வச்சுட்டு மூடியாச்சு. ஸோ இதையும் அடிக்கியாச்சு. ஸோ 2 நாளுக்கான காஸ்டியூமும் டன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 2 நாளைக்குமே நான் வந்துட்டு வேற வேற ஸ்லிப்பர்ஸ் போடலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஒரே ஸ்லிப்பர் வேண்டாம், வேற வேற மாதிரி போடல. ஏன்னா அதுல சும்மா இருக்குதா, எங்கேயுமே போட்டுட்டு போறது இல்லை. ஸ்கூல் போகும்போது கம்ஃபர்டபுளான ஒரு வேர் தான் நான் போட்டுட்டு போவேன், ஃபுட் வேர் தான் போட்டுட்டு போவேன். நடக்கிறோம் நிக்கிறோம் அப்படின்றதுனால எனக்கு வாங்கி வச்ச ஹீல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. நான் எங்கேயும் போறதும் கிடையாது. அதனால இதெல்லாம் இந்த மாதிரி அக்கேஷன் வந்தா போட்டு அடிச்சு துவைச்சிடணும் அதை. அதனால ஸோ நான் வந்துட்டு காலையில இந்த மாதிரியான ஒரு எத்தனிக் வேருக்கு போடுற மாதிரியான ஸ்லிப்பர். we have to be so what ரொம்ப ஹைஜீனிக்கா நம்ம இருக்கணும். அதனால அந்த கவர்ல வச்சுதான் ஸ்லிப்பர்லாம் வைப்பேன். ஸோ ஸ்லிப்பர்ஸ்மே வச்சுட்டேன். காலையில போடுறது வச்சாச்சு. ஐ மீன் காலையிலயா, ஆமா காலையில போடுறது வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நைட்டு போடுறது. இது வந்துட்டு நான் காதன்ஸ்ல வாங்கியிருந்தேன், தெரியுதா? இது வந்து நான் கார்டன்ஸ்ல வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு, ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. சம்திங் அரௌண்ட் 500 ஹோம் டெலிவரியே பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ 500 தான். அந்த மாதிரி நீங்க ஏதாவது கார்டன்ஸ்ல ஆஃபர் போட்டீங்கன்னா மறக்காம வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்லிப்பர்ஸ் டன். அக்கேஷனுக்கு போடுற ட்ரெஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் எடுத்து வச்சாச்சு, இன்னர்வியர்ஸுமே எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இது டன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்னன்னா, நைட் நம்ம அங்கே தங்கும் போது நைட் ட்ரெஸ் எதாவது தேவைப்படும், கரெக்டா? ஸோ அதுக்காக நான் வந்துட்டு என்னோட ஒரு யூனிக்கான நைட் ட்ரெஸ் ஒன்று நான் வாங்கி வச்சிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது வாங்கி. ஒரு கஃப்தான் டைப்ல டாப் வரும், கீழே அதுக்கான பாட்டம் பீஸ் ஒன்று வரும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஸோ இதான் அந்த செட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் வாங்கியிருந்தேன். ஸோ யா, நம்ம நைட்ல வந்துட்டு வீட்டில் எப்படி தூங்குவோம், அழுக்கு நெறி போட்டுக்கிட்டு அப்படிதான் தூங்குவோம். ஆனால் நாங்கள் வெளியில போனா நைட் ட்ரெஸ் போட்டுட்டு தான் நாங்கள் தூங்குவோம். ஏன்னா எங்களுக்கு தூக்கம் வராது.
எப்பவுமே நீங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா இன்னர் செட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கோங்க. நான்லாம் பயங்கரமான செருப்படி வாங்கியிருக்கேன். போறப்பதான் டேட் ஆகும், போறப்பதான் எதனா ஒன்று ஆகும். ஸோ அதனால நான் எப்பவுமே நான் வச்சிருக்கிறதோட 2 செட் இன்னர் செட் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் கொண்டு போவேன். அது யூஸ் ஆகுது ஆகல அது வந்து மேண்டட்ரியா நீங்க வச்சுக்கோங்க. ஸோ நான் அதை எடுத்து வச்சாச்சு, ரிசப்ஷன் எடுத்து வச்சாச்சு, மேரேஜ் எடுத்து வச்சாச்சு, அப்புறமா நைட் தூங்கும் போது போற நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. ஸோ காஸ்டியூம்ஸ் எல்லாம் டன். காஸ்டியூம்ஸ் எல்லாம் டன் இல்ல. ஏன்னா நம்ம வந்துட்டு அக்கேஷன் நைட் ட்ரெஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். டிராவல் ட்ரெஸ் ஒன்று எடுத்து வைக்கணும்ல. போறப்போ டிராவல் ட்ரெஸ், வரப்போ டிராவல் ட்ரெஸ். வரப்போ கூட அந்த நைட் ட்ரெஸ்ஸையும் நான் டிராவல் ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் போறப்போ நாளைக்கு நாங்கள் போறப்போ எங்களுக்கு இது தேவைப்படும். ஸோ நாளைக்கு நான் இதான் போட போறேன். ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்க நினைக்கலாம் ஏன் இதை தூக்கி உள்ள வைக்கிற, வெளியில வைக்க வேண்டியது அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலி நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் வீட்டில் போய் ஸ்டே பண்ண போறேன். அப்படி நைட் ஒரு அந்த மேரேஜ் வைப்ல ஒரு அட்டி போட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு அவள் வீட்டில் போய் தங்கி. ஸோ அப்படியே நல்லா ஃபன் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிலாம் ஒன்னா போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் நடக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போதான் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஓகே ஆயிருக்கு. கேர்ள்ஸ் அந்த கேங்ல ஒரு நல்ல கியூட்டான ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுப்போம். ட்ரெஸ் மாத்திக்க ட்ரை பண்ணுவோம். லைக் அவகிட்ட இப்போ பேண்ட் நல்லா இருக்கும், டாப் நல்லா இருக்காது அப்படின்னா நாங்கள் வீடியோ கால் பண்ணி கேட்போம், இது நல்லா இருக்கா, இது செட் ஆகுதா, இது எடுத்துட்டு வா, இந்த ஜுவல் செட் வந்துட்டா இருக்கா, இது எடுத்துட்டு வா, நான் இது உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு கால் போட்டு வீடியோ கால் போட்டு பேசிட்டு அது ஒரு தனி ஒரு வைப்பா இருக்கும். நம்மளது நம்ம போட்டாலுமே அவளுங்களத புடுங்கி போறதுல எனக்கு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு எடுக்க போறேன்ல, கண்டிப்பா அவ பீரோ போய் நான் வந்துட்டு நோண்டுவேன், நோண்டி ஆராய்ஞ்சு அல்லது நல்லா இருந்தா எடுத்து போட்டுப்பேன். அந்த மாதிரி போட்டு திருப்பி தர மாட்டேன். தட் இஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுமே ஒரு 2-3 விஷயம் கேட்டிருந்தா, ஆனால் அது உங்ககிட்ட காட்ட மாட்டேன். ஸோ சாரி. ஏன்னு சொல்லுங்க, நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இல்லாட்டி அது வந்துட்டு அந்த ரஜினிகாந்த் சாரோட காமெடி வரல, மாப்பிள்ளை இவர் தான் போடுற ட்ரெஸ் இல்லை ஏதோ ஒன்று வரும், மாப்பிள்ளை இவர் தான், மாப்பிள்ளை நான் இல்லை ஆனா போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் இருந்து. A few minutes later. மாப்பிள்ளை இவர் தான் ஆனா போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் அவருக்கு கிடையாது. அப்புறம் அந்த மாதிரி ஆயிடும். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை நான் காட்டல. நான் அதை உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வரேன். ஓகே, எல்லாத்தையும் வைக்கணுமேன்னு சொல்லி என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய பேக்கா நான் இதை எடுத்தேன். ஆனா இதுல துணி வைக்கிறதுக்கே இடம் பார்த்துருச்சு. இதுக்கு மேல எங்க இருந்து மேக்கப் ஐட்டம்ஸ் எங்க வைப்பேன்னு தெரியலையே, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஒரு பேக் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ட்ராலி எடுத்துட்டு போற அளவுக்குலாம் நான் இங்கே இது வரைக்கும் போனதில்லை. போனா அது இருக்க ஏற்காடு, ஏலகிரி, கொல்லிமலை அப்படி போயே நாங்கள் பழகிட்டோம். அதனால எதனா ஒரு பேக்ல எடுத்துட்டு நான் போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி மேரேஜ்க்குன்னு போறது கூட இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு ஊர் விட்டு ஊர் போய் பார்க்கறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்கிட்ட ட்ராலி இல்லை, வாங்கணும். அதுக்கப்புறம் தேவைப்படும், வாங்கணும். ஸோ நம்ம இப்படின்னா மேனேஜ் பண்ணி அடிக்கிதான் ஆகணும். இப்போ நம்ம காஸ்டியூம்ஸ்லாம் அடிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜுவல் செட். நம்ம என்ன ஜுவல்லாம் போட போறோம் அப்படின்றத ஒரு குட்டி பாக்ஸ்ல எடுத்துக்க போறேன். ஸோ இதுவுமே அப்படிதான், என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போறேன். எது எதுலாம் கிடையாது, அவளுங்க தான் மாத்தி மாத்தி போட்டு பாருங்க. அதனால சரி, இருக்கிறது என்கிட்ட அவ்வளோலாம் இருக்காது. ஸோ 4-5 தான் இருக்கும், அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்ட்டு. நல்லா இருக்கா ஃபர்ஸ்ட் தெரியுதா? நான் ஒரு ஆளாவே எல்லா வீடியோ எடுக்கிறேன்னா அதனால எனக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, வந்து பார்க்க முடியல. இதுதான் அந்த இயரிங்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நான் வந்து பேர் பண்ண போறேன். ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு என்னோட தான் நான் எடுத்து வச்சுக்க போறேன். பேங்கிள்ஸ் என் சாரியில வந்துட்டு பிங்க் கலர் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பிங்க் கலர் வளையல் என்கிட்ட இருந்துச்சு. அதிசயம், என்கிட்ட வளையல் இருக்காது, அதிசயமா இருந்துச்சு. ஸோ இந்த வளையல் அண்ட் அதுக்கு வந்துட்டு கார்னர்ல நான் 2 எடுத்துட்டு போறேன். எது நடக்கும் அவளுங்களும் போட்டு பாருங்க மாத்தின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு போறேன். 2 ஸ்டோன் வச்ச மாதிரி, 2 வந்துட்டு இந்த ஆன்டிக் அந்த ஒரு காசு டிசைன்ல வச்ச மாதிரி ஒரு இது. இது 2 தான் நான் எடுத்துட்டு போறேன். ஈவினிங்க்கு நான் ஆக்சுவலி பெருசா அதுமாதிரி நான் பிளான் பண்ண மறந்துட்டேன், என்கிட்ட இல்லைங்கிறதையே. நான் சும்மா அப்படி இதுவா வாங்கினேன். இது வந்துட்டு ஈவினிங்க்கு போட்டுக்கிறது, ரொம்ப சிம்பிளா. ஆக்சுவலி அந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கிறதுனால சும்மா நார்மல் செயின் போட்டுட்டு காதுல பெருசா போட்டா நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரியான இந்த இது பேர் என்னன்னு தெரியல, அமெரிக்கன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். இது நல்லா ராயலா இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன் நான் ஆல்ரெடி. ஸோ இதே போட்டுக்கலாம், எனக்கு இந்த மாதிரி போடுறது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கிட்டேன். அண்ட் பேங்கிள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ் பேங்கிள், இதுல ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரி. ஆக்சுவலி இதுவுமே நான் ஒருத்தங்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தேன். அவங்க யார் தெரியுமா? ஆசிஃபாக்கா. நான் இந்த மாதிரி போறேன்னு சொன்னதுமே அவங்களும் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. இது அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் வச்ச பேங்கிள், அதுக்கப்புறம் நெக் செட் சொன்னேன் இல்லையா, அந்த மேரேஜ்க்கு போட்டுட்டு போறேன்ட்டு, அதுவுமே அந்த அக்கா தான் கொடுத்தாங்க. ஸோ 3த்தையுமே அவங்க கிட்ட நான் ஆடே போட்டு வந்துட்டேன். ஆனா திருப்பி கொடுத்துருவேன் கைஸ், அது தவறு.
திருப்பி கொடுத்துருவேன். இந்த சோக்கர் வந்துட்டு ரொம்ப ப்ரிட்டியா இருக்கும். நான் இன்னொரு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது. ஆனா இது என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, அந்த கட்டுற கையில நான் அறுத்துட்டேன். அறுத்தாலும் புத்திசாலித்தனமா இதை நான் தூக்கி போடாம என்ன பண்ணேன்னா, வெயிட், அதுக்கு பேக் சைட்ல போட்டுக்கிற மாதிரி ரோப் வந்துட்டு தனியா விற்கும். இது வந்துட்டு எங்க தெரியுமா வாங்கினேன், டி நகர்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வாங்கினேன். ஒரு பஞ்ச் ஆஃப் இதுவாவே வாங்கினேன். ஸோ அதை நான் அதுல வந்துட்டு இந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதுல இந்த ஹூக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நான் போட்டுக்கலாம். எப்படி மாசா இருந்துச்சுன்னா ஆசிஃப் அக்கா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறதுனா, உடஞ்சிருச்சுன்னா அக்கா நான் உடையாம எடுத்துருக்க ட்ரை பண்றேன், உடஞ்சிருச்சுங்க நான் மன்னிச்சிருக்கா. ஸோ இந்த இயரிங்ஸுமே எடுத்துட்டேன். ஸோ பேங்கிள் எடுத்தாச்சு, இயரிங்ஸ் ஓகே. ஆங்க்லெட், எஸ் ஆங்க்லெட். நான் எனக்கு வந்துட்டு இந்த ஆங்க்லெட் போடுற பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போயிட்டா 100 ரூபாய் ஆங்க்லெட் இது நான் எப்பவுமே எடுத்துப்பேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது போட்டுப்பேன், அழகா இருக்கும் காலுன்னு. வாட்ச், வாட்ச் ஆப்வியஸா அந்த கோல்ட் ஸ்டாப் வச்ச வாட்ச் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போனா போடுவேன். அந்த வாட்ச் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ரஃப்பா நம்ம போடுவோம்ல இயரிங்ஸ், ரஃப் இயரிங்ஸ் போடுவோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் எப்பவுமே ஒரு பேர் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி பேர்ல் இல்லை இந்த மாதிரி ஸ்டட் தான் போடுவேன் ரஃப்ல போடுறதுக்கு. ஸோ அது ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ யா ரிங், நெக்ஸ்ட் இஸ் ரிங். 2 ரிங் தான் எங்கிட்ட இருக்கு. ஒன்று பட்டர்ஃப்ளை வச்ச ரிங். இது நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட எங்க போனோம், வால்பாறை போனப்போ, வால்பாறையா, ஆமா இல்ல ஏற்காடு, ஏற்காடு போனப்போ வாங்கினது இது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த இயரிங், இந்த சாரி இந்த ரிங், இந்த பட்டர்ஃப்ளை வச்சு. இது வந்துட்டு எனக்கு எங்க வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இல்லை கைஸ். ஸோ யா இப்போ வந்துட்டு ஜுவல் செட் இந்த பாக்ஸ்ல வச்சு முடியாச்சு. ஜுவல் செட் இதுல இருக்கு. ஓகே, ஸோ இது நான் உள்ள வச்சிடுறேன். ஸோ என்னோட மேக்கப்க்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இந்த கிட்ல கட்ட 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 கட்டன்னு அடுக்க போறேன். ஸோ ஆல்ரெடி இதில் வச்சிருந்தது தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இஸ் மஸ்ட். ஸோ அதை நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கலர் கரெக்டர், ப்ரைமர், கலர் கரெக்டர், கன்சீலர் எடுத்தாச்சு. அண்ட் தென் ஃபவுண்டேஷன் எடுத்தாச்சு. அண்ட் இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு என்னோட மேக்கப் பிரஷ் இஸ் மஸ்ட். ஸோ மேக்கப் பிரஷும் எடுத்துட்டேன். ஐப்ரோ பேலட், ஐ மீன் ஐ ஷேடோ பேலட், ப்ளஷ் பேலட் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அண்ட் காம்பாக்ட் ஒன்று எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ஒன்று எடுத்து வச்சுட்டேன். அண்ட் தென் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து ஒரு லைனர், அதுக்கப்புறமா ஒரு ப்ரவுன் ஷேட், ஒரு ரெட் ஷேட், ஒரு மெரூன் ஷேட், அது 3 எடுத்து வச்சுட்டேன். ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் இந்த இது பேர் என்னன்னு தெரியல, இது ஒன்று எடுத்துட்டேன். சீரம் மஸ்ட், ஐலைனர், மஸ்காரா, காஜல், காஜலுக்கான ஷார்ப்னர், ஸோ இதெல்லாமே எடுத்துட்டேன். அண்ட் தென் ஐப்ரோக்கு தேவையானது அதை எடுத்துட்டேன், ஐப்ரோ எடுத்தாச்சு. தென் லிப் பாம் எடுத்துட்டேன். இது வந்து அடலாம் ரோல் ஆன், திஸ் இஸ் மஸ்ட். அண்ட் எப்பவுமே வெளியில போகும்போது சென்ட் வந்து இந்த குட்டி பாட்டில தான் கேரி பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஆனியன் சப்போஸ் ஒரு சாம்பிள் ஏதாவது வந்து பண்ணி வாங்கும்போது அதை எடுத்து வச்சுக்கேன், யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதுல இருந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட் பிரஷ் இருக்கு, பட் இன் கேஸ் அப்படின்னா பியூட்டி பிளெண்டர், ஸோ பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிட்டேன். நானும் வாஷ் பண்ணல என் பியூட்டி பிளெண்டரை, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தான் வாஷ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஹேர் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே, ஏன்னா நான் அந்த மிஷின் யூஸ் பண்ணுவேன்றதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஆல் செட். அண்ட் மேக்கப் ரிமூவர் எங்கேயும் இருந்ததே, நெயில் பாலிஷ், நெயில் ரிமூவர், எவ்ரி திங் எடுத்தாச்சு. அண்ட் வேற ஏதாச்சும் இருக்கா, மிரர், இந்த மாதிரி ஒரு ஹேண்டியா இருக்க ஒரு மிரர் வச்சுக்கோங்க, தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நான் வந்துட்டு எல்லாமே என்னோட கிட்ல பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சில கிளிப்ஸ், இந்த மாதிரி குட்டி கிளிப்ஸ், குஷி கிளிப்ஸ் இருக்கும்ல, அது மறக்காம எடுத்துக்கோங்க. அப்புறமா உங்ககிட்ட இருக்க பின், எக்ஸ்ட்ரா இருக்க பின், என்கிட்ட இப்போதைக்கு எண்ணி 3 தான் இருக்கு, அதில் எங்கே போச்சுன்னு தெரியல, போகும்போது வாங்கிட்டு போனோம். ஸோ கிளிப்ஸ், அதுக்கப்புறமா அந்த பின்ஸ் இதெல்லாமே நான் இதிலே போட்டு வச்சுக்கிறேன். ஸோ தட் வில் பி ஆக்சசபிள் ஃபார் மீ. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டேன்னா அடுத்து சீப் எடுத்தாச்சு. அவ்வளோதான், மிச்செல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ மேக்கப்க்கு தேவையான எல்லாமே ஓகே. ஸோ மேக்கப் பேக் வச்சாச்சு, ஜுவல்சரி வச்சாச்சு, ஸ்லிப்பர்ஸ், ட்ரெஸ் எல்லாமே வச்சாச்சு. இப்போ இது வந்துட்டு என்னோட எப்படி சொல்றது, கேஜெட்ஸ் அது வைக்கிற பவுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் என்னோட சார்ஜர், பவர் பேங்க், என்னோட இயர்பாட்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் தொலையாமல் இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், வீட்டில் இருக்கும்போது அப்படிலாம் பண்ண மாட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு குட்டி மினி பேக் சும்மா கேரி பண்றது, அங்கே ஃபோன் அதெல்லாம் கேரி பண்றது. ஃபோனோட ஞாபகம் வருது, எங்கே வச்சேன், ஆக்சுவலி இது வந்துட்டு நான் ஃபோன் வாங்கி ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டது இந்த கேஸ் தான். எனக்கு இது வந்துட்டு ஆசிஃப் அக்கா கிஃப்ட் பண்ணாங்க ஃபோன் வாங்கினதுனால. ஸோ இதுக்கு வேணா ஜிகி ஜிகின்னு இருக்கா, எனக்கு அது சும்மா ரஃப் யூஸ்க்கு போட்டு வேஸ்ட் ஆக்க எனக்கு மனசு இல்லை. அதனால சரி இதுமாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகலான்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். ஸோ யா நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம், ஃபோன் கூட ட்ரெஸ் போட போகிறோம், ஜிகி 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 ஜிகின்னு போட போகிறோம். அங்கே ஏதாவது ஃபோன்லாம் வைக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு பேகு.
எடுத்தாச்சு. ஸோ பேக் வச்சாச்சு, அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாடி வாஷ், பேஸ்ட், அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறமா 2 ஸ்பஞ்சிஸ் அண்ட் தென் ஸ்டாஸ்டிக். அது ரொம்ப முக்கியம். கண்ணாடி எல்லாம் நான் கிடையாது. இன்கேஸ் அது உடஞ்சிச்சுன்னா ஸ்டாஸ்டிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நான் அதையும் இதில் பேக் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஈரமாகும் அப்படின்றதுனால நான் வந்து தனியா வச்சுக்கிறேன். தனியா இங்க ஒரு ஹோல்டர் இருக்கு. சோ நான் அதை வச்சுக்க போறேன். அண்ட் ஸ்டெப்ஸ்யா இங்க வச்சுக்கலாம். அண்ட் ஹேண்டியா ஒரு மிரர் இருக்கு. சோ டிஃபைன் பண்றதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். சோ அதையும் வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பஞ்சிஸ் எடுத்துட்டேன், ஒரு பேண்ட் எடுத்துட்டேன், எல்லாம் எடுத்துட்டேன். முடிஞ்சிச்சு. எது மறந்தாலும் சரி நான் இதை மறக்கவே மாட்டேன். என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் கர்லர், ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் ப்ரஷ். ஆக்சுவலி இது நான் இதை வந்துட்டு கவரில் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா வெளியில் வந்துட்டு மழை பெய்யுது. எனக்கு வந்துட்டு இது வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. அதனால இது எனக்கு இது போச்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் வந்துட்டு இதை கவரில் போட்டு பத்திரமா பேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சுட்டேன். எப்போ செம்ம டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு இது பேசி பேசி எல்லாம் பண்றதுக்கு. இல்லை நான் 10 நிமிஷத்துல பண்ணிட்டு போயிடுவேன். பேசி பேசி பண்ணோடனே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். ஐ ஹோப் ஸோ திஸ் இஸ் நாட் தட் மச் பேட். ஐ நோ திஸ் இஸ் நாட் தட் மச் வெல் ஆர்கனைஸ்ட். பட் ரொம்ப மெஸ்ஸியா இருக்காதுன்றது நான் நம்புறேன். ஸோ நான் இன்னுமே நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணுவேன். பட் இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஐ ஹேவ் டு கோ. நாங்கள் கோயிலுக்கு போகிற பிளான்லாம் இருக்கு. ஜாலியாக போவோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணுறது, அன்பேக் பண்ணுறது, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம பவித்ரா என்னோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானை தட்டிட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye-bye from Pavitra. Bye.